நரகம் மிக கொடூரமானது என்பதை பழைய ஏற்பாட்டு வசனங்களே பல வசனங்கள் விளக்குகிறது. எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை நித்திய கிருபையால் தேவன் தூக்கி எடுக்கிறாரோ, பாவத்திலே நிலைத்திருக்கிற ஜனத்தை, அக்கிரமத்திலே நிலைத்திருக்கிற ஜனத்தை நித்தியமான அக்கினியினால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? வாட்டி வதைக்க போகிறார். இதை குறித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தில் சொல்லும் போதும் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று பேசுகிறார். நரகத்தில் 24 மணி நேரம் எப்படி இருக்குமா? 24 மணி நேரம் அழுக. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு நாளில் நீங்க ஒரு 5 மணி நேரம் அழுதாலே உங்க உடம்பு என்ன ஆயிரும்? ரொம்ப வீக் ஆயிரும். மூஞ்சியெல்லாம் வீங்கிரும், உடம்பெல்லாம் ரணமாயிரும். பற்கடிப்பு. பற்கடிப்புனா என்ன அர்த்தம்? ஒரு காலில் ஒரு முள்ளு குத்தும் போது ஃபர்ஸ்ட் என்ன ரியாக்ட் பண்ணுமா? பல்ல தான் கடிப்பீங்க நீங்க. ஏன்னா வலியை தாங்கிக் கொள்வதற்காக அந்த பல்ல என்ன செய்வோம்? பார்த்துருக்கீங்களா? இப்போதான் அந்த அனிஸ்தீசியா என்கிற மருந்தெல்லாம் நமக்கு வந்திருக்குது. ஒரு காலத்தில் 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகலாம் ஆப்ரேஷன் செய்வதற்கு என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பல்லுக்கு இடையில ஒரு கட்டையை கொடுத்துருவான். பல்லுக்கு இடையில என்ன செய்வான்? அப்படி ஒரு கட்டையை கவா கொடுத்துருவான். கடிச்சுக்கிறணும். அந்த பல்ல வச்சு அந்த கட்டையை கடிக்கணும். வச்சு அப்படியே போட்டு அறுப்பான் பச்சையா. எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் அப்படிதான் அன்னைக்கு நடந்துச்சு. முக்கியமான சில ஆப்ரேஷன், அந்த சீலை எடுக்கணும், அந்த கட்டி அகற்றணும், உள்ள அதை ரணப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா அங்கே அப்போ அறுவை சிகிச்சை பண்ணும்போது அங்கே அனிஸ்தீசியா மயக்க மருந்தெல்லாம் போட்டு செய்யறதுக்கெல்லாம் காரியங்கள் கிடையாது, அன்னைக்கு கண்டுபிடிப்புகள் கிடையாது. அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? வாயில் ஒரு கட்டையை கவ்வ கொடுத்துட்டு கரன்னு அறுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்ப அழுகையும் பற்கடிப்புங்கும் போது, அந்த பற்கடிப்புனா என்ன தெரியுமா? அந்த வலி வேதனை. ஆப்ரேஷன் பண்றதுக்கு அதிகபட்சமா ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த வலியையே அப்ப மனுஷனால் தாங்க முடியாது. நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கிறான்? வலி தாங்க முடியாம செத்து போயிருக்கிறான். பொழைச்சவன் பாதி பேர் தான், செத்தவன் பாதி பேர் இருப்பான். அப்ப ஆனா நித்தியமாக அந்த பற்கடிப்பு இருக்குங்கும் போது எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்களேன். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்குமா? நரகம் என்பது பயங்கரமான ஒரு இடம். அதை வார்த்தையால் கூட வர்ணிக்க முடியாது. ஓரளவுக்கு இங்கே வர்ணிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நான் இங்கே வாசிக்கிறேன் பார்த்தீங்களா? அங்கே பூச்சி என்ன செய்யாது? சாகாது. அங்கே நெருப்பு அவியாது. அங்கே அழுகை இருக்கும், அங்கே பற்கடிப்பு இருக்கும், வேதனை இருக்கும். இதெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதை விட பயங்கரமானது என்னது? நரக ஆக்கினியினுடைய வேதனை. அதாவது என்ன விஷயம்? சில விஷயங்களை நம்ம வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. சிலருக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம சொல்லினால சில விஷயங்களை வர்ணிக்கவே முடியாது. இப்போ உலகத்திலேயே ருசிகரமான ஒரு கனி, அந்த கனியை ஒருத்தருக்கு அந்த கனி எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் சொல்லி காட்டணும். எப்படி சொல்லி காட்டுவீங்க? ஒரு லெவலுக்கு சொல்லி காட்டலாம். நான் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு பைபிள் வச்சே சொல்லி தரேனே. அதிகபட்சமாக சொல்லலாம். எப்படி சொல்லி தரலாம்? அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும். எடுத்துக்கோ, அதீத ருசியுள்ள ஒரு பதார்த்தத்தை சொல்லி காட்டினா இப்படி வார்த்தையினால் என்ன செய்யலாம்? சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அந்த கனியை புசிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த கனி எப்பேற்பட்ட கனிங்கிறது புரிஞ்சிருக்கும். வார்த்தையை சொல்லும் போது கூட அந்த அளவுக்கு வீரியம் இணைஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது. உண்மையிலேயே சொல்லப்போனா, ஐயா அந்த நெருப்பு சுடும். ஒரு குழந்தை கேட்குது, நம்ம சொல்லி கொடுக்குறோம். அந்த நெருப்பு சுடும், அந்த நெருப்பு சுட்டா என்ன ஆகும்? சுட்டா அப்படியே வலி துடிக்கும், அப்படியே அது கருகி போயிடும், அப்படியே அது ஊற்றும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த சொல்லை விட மிஞ்சின ஒரு புரிதல் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அதை தொட்டு பார்க்கும்போது தான் என்ன செய்யும்? தொட்டியா வலிச்சிட்டா, இது மாதிரி தான் வலிக்கும். சில விஷயங்கள் வார்த்தையினால் என்ன செய்ய முடியாது, பூரணமாக அதை விளக்கிவிட முடியாது. அதை நம்ம உணர்ந்து பார்த்தாதான், தொட்டு பார்த்தாதான் அதனுடைய விஷயங்கள் நமக்கு என்ன செய்யும், அதனுடைய ஆழங்கள் நமக்கு புரியும். அதனால வரைக்கும் புரியாது. அதுபோல நரகத்தின் வேதனையை நம்மால் என்ன செய்ய முடியாது, அது மாதிரி பரலோகத்தின் இன்பத்தையும் நம்மால் என்ன செய்ய முடியாது. பரலோகத்தின் இன்பத்தை குறித்தும் வேதாகமும் சில புரிதலை வார்த்தையினால, கவிதையினால நமக்கு என்ன செய்யுது, சொல்லுது. உண்மைதான். பரலோகத்தில் எப்படி இருக்குமா? பரலோக மகிழ்ச்சியை குறித்து, பரலோக சந்தோஷத்தை குறித்து வேதம் சில விஷயங்களை விளக்குகிறது. பரலோகத்தில் என்ன இல்லை? உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை, எல்லாம் நிறைய வாசிக்கிறோம்.
அங்கே மரணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதெல்லாம் ஒரு வர்ணிப்பா ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம சிந்தனைக்கே எட்டக்கூடாத ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சமாதானம் நிறைந்த ஒரு இடம் தான் என்னது? பரலோகம். அது வார்த்தையினால் வர்ணிக்கவே முடியாது. அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சு கொண்டதுக்காண்டி பைபிள் பரலோகத்தினுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை வேதம் சில சொற்களை கொண்டு நமக்கு புரிய வைக்கிறது, அவ்வளவுதானே ஒழிய. ஆனால் முழுமையான புரிதலை வார்த்தையினால் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அதை பெற்றால் தான் முடியும். அதுபோல நரகத்தின் வேதனையையும் வார்த்தையால் என்ன செய்ய முடியாது, சொல்லிவிடவே முடியாது. சில சொற்கள் இங்கே பதிவிடப்பட்டுள்ளது, அந்த சொற்கள் போதாது என்றே நான் சொல்லுவேன். அநேக ஜனங்கள் அந்த வேதனையுள்ள இடத்திற்கு அறியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 வாரம் கவர்மெண்ட் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை வார்டில் இருந்தேன். என்னால் அதையே என்ன பண்ண முடியல. எனக்கு அவ்வப்போது இந்த நரகத்தின் சத்தம் தான் என் காதில் கேட்டுச்சு. பலர் வேதனையோடு கை ஒடிஞ்சு, கால் ஒடிஞ்சு, கண் குருடா போய், சிலருக்கெல்லாம் காலில் பொத்து வடிஞ்சு, சுகர் பேஷண்ட்டு ராத்திரி எல்லாம் கத்துவான், ஐயோ வலிக்குது, ஐயோ டாக்டர் வலிக்குதுன்னு. யோசிச்சு பாருங்களேன், அப்படியே தலையெல்லாம் வெடிச்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கெல்லாம். அதன் மத்தியில் கத்திற்காக நான் ஊழியம் செஞ்சேன். பகலெல்லாம் போய் அவங்களுக்கு இவங்களும் சுவிசேஷம் சொன்னேன். ராத்திரியில் படுத்து கிடக்கும் போது தான் தெரியுது. ஏன்னா ராத்திரியில் போய் அவங்களுக்கு நான் சந்தித்து சொல்ல வேண்டியதில்லை, அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த ராத்திரியில் பார்த்தா எல்லாம் அமைதியாகிடுவான் பாருங்க. அந்த அமைதியான நேரத்தில் அந்த ரண வேதனை கொண்ட சிலர் அந்த படுக்கையில் இருந்து கொண்டு ஐயோ ஐயோ என்று கதறுகிற அந்த சத்தத்தை என்னால் சகிக்கவே முடியலை. ஐயா, அந்த சத்தத்தையே என்னால் சகிக்க முடியலையே. அந்த வேதனை அடைந்து கொண்டிருக்க அந்த மனிதனுடைய வலி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். என்னாலே அதை பார்க்க முடியல. அந்த வேதனையில இருக்கிற மனிதனுடைய வலி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நரகம் அப்படிப்பட்ட வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்று. வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதனை என்ன செய்யாதான், நிற்கவே நிற்காது. அவர்களுக்கு இளைப்பாறுதலே இருக்காது, கொஞ்சம் கூட இளைப்பாறுதல் இருக்காது. நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தில் சில நேரத்தில் இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது, அப்படிதானே? மூச்சு விடுறக்காது சில கேப்பு நமக்கு கிடைக்குது, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு. பிரதர் சொல்லும்போது சொன்னார், வாரத்தில் ஒரு 2 நாள் மூச்சு விடுற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக படுக்கிறேன் பிரதர். மற்ற நாளாக நான் படுற கஷ்டம் பெரிய கஷ்டம். அந்த வாரத்தில் 2 நாள் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறேன், கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு அவருடைய பிரச்சனைக்கு மத்தியில் அதை சொல்கிறார். ஆனால் நரகத்தின் வேதனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இரவும் பகலுமே இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வேதனை நிறைந்த இடம் தான் நரகம். அதனால தான் நம்ம ஓடி ஓடி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்நாட்களிலே பலரை நீதிமான்களாக்கணும், பலரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், பலருக்கு சத்தியத்தை சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும். ஏதாவது ஒரு ரீதியில் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கணும். சில நேரங்களில் இந்த ரணம் பட்ட மனிதர்களுக்கு கட்டு போடும்போது கட்டு போகிற நம்மளே என்ன செய்வான், அடிப்பான், வலி தாங்க முடியாமல், தெரியுமா? அந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய அன்பின் சுவிசேஷத்தை, நரக ஆக்கினையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும் இந்த நித்திய சுவிசேஷத்தை சொல்லும்போது நம்ம இந்த உலகம் பகைக்கத்தான் செய்கிறது. நாம் அவங்களுக்கு கட்டுப்போட போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணலை, தெரியலை. இந்த நரக ஆக்கினையிலிருந்து அவர்கள் விடுதலையாக்குகிறது இந்த நற்செய்தி தான், இந்த கிறிஸ்து தான் என்பது அவருக்கு புரியலை தான். நம்மளை காயப்படுத்த விரும்புகிறாங்க தான். ஆனால் நமக்கு தான் அது தெரியும், அந்த வேதனை எவ்வளவு வலியது என்பதை, அந்த புரியக்கூடிய ஆற்றலை ஆவியிலே தேவன் தந்தபடினால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு கடத்த என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க.